Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு previous year question paper seriesல நம்ம group 2 2A ஓட 2018 question paperல கேட்ட general science question மட்டும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So எத்தனை question கேட்டிருக்காங்க and அதோட answers எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்துட்டு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு question paperக்கும் நான் போடுவேன். இந்த question paperலயும் geography, history, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஐஎன்எம்னு தனித்தனியாக வீடியோஸ் வந்து போடுவேன். எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க மறந்துடாதீங்க. இதோட பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question, what is the basic concept of Raman effect? So இது வந்து question paperலேருந்து எடுத்த screenshot தான். So இதுக்கு ஆன்சர் வந்து என்ன? உங்களுக்கு 5 seconds டைம் இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட், அதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஹரண்ட் ஸ்கேட்டரிங். அடுத்த கொஸ்டின், த எப்சம் சால்ட் விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் லாக்ஸாட்டிவ் இஸ் டேஷ். ஸோ இதில் வந்து எது வந்து அந்த எப்சம் சால்ட்? ஸோ ஆன்சர் வந்து MgSO4.7H2O. ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். அடுத்து, which one of the following is the correct composition of brass? ஸோ பிராஸோட கரெக்ட் காம்போசிஷன் வந்து என்ன? காப்பர் எவ்வளோ இருக்கும், ஜிங்க் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஆன்சர் வந்து காப்பர் 60%, ஜிங்க் 40% வந்துட்டு இருக்கும் பிராஸில். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஃபோட்டோட்ராபிசம்? ஸோ ஃபோட்டோட்ராபிசம்னா என்ன? ஸோ ஆன்சர் வந்து மூமெண்ட் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட் லைட். ஸோ லைட்டுக்கு ஏத்தாப்புல பிளான்ஸோட மூமெண்ட் இருக்கிறது தான் ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்லுவாங்க. அடுத்து, 1 femto இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். ஸோ 1 femto அப்படின்றதோட வேல்யூ வந்து எவ்வளோ? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻15. அடுத்து, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் ஸ்பியர்? ஸோ ஸ்பியரோட சென்டரில் கிராவிடேஷனல் ஃபீல்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும்? ஆன்சர் வந்து 0. அடுத்து, which of the following is sensitive to ultrasonic wave? இங்கே கொடுத்துருக்கிறதுல அல்ட்ராசோனிக் வேவ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது எது? ஆன்சர் வந்து பேட். அடுத்து, வாட் ஹேப்பன்ஸ் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ்? ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸில் என்ன வந்து நடக்கும்? எலக்ட்ரான் கெயின் ஆகுமா, லாஸ் ஆகுமா, இல்லைனா ஹைட்ரஜன் லாஸ் ஆகுமா, ஆக்சிஜன் கெயின் ஆகுமா? ஆன்சர் வந்து எலக்ட்ரான் கெயின் வந்து நடக்கும். அடுத்து, கலீனா இஸ் த ஓர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்? ஸோ இங்கே கொடுத்துருக்க மெட்டலோட எதோட ஓர் வந்து கலீனா? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா லெட். அடுத்து, in higher plants the sporophytic phase is formed after growth and development of cytogode. Point out the type of cell division involved in this growth. So இந்த growth timeல எந்த type of cell division வந்து நடக்கும்? So answer வந்து mitosis. So mitosis அப்படின்ற type தான் வந்துட்டு நடக்கும். So அடுத்து, Hoogney's tube can demonstrate the process of dash. So இந்த டியூப்ல வந்து எந்த ப்ராசஸோட டெமான்ஸ்ட்ரேட் வந்து நடக்குது? என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன். அடுத்து, த ப்ரிப்ரேஷன் ஆஃப் லிவிங் ஆர் கில்டு மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வைரஸஸ் யூஸ்ட் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் த்ரூ இம்யூனைசேஷன் இஸ் கால்ட் டேஷ். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன? இம்யூனிட்டிக்காக ஒரு லிவிங்கோ இல்லைனா கில்டோ மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைனா வைரஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வேக்சின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து, the source of energy in any ecosystem are dash. So இதுக்கு ஆன்சர் வந்து autotrophs. அடுத்து, where was the first nuclear reactor of Asia established? So ஏஷியாவோட first nuclear reactor எங்க வந்து establish பண்ணாங்க? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில். ஸோ மொத்தம் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் 14 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி
எல்லா கொஷின் பேப்பரோட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட ஹேண்டில்ஸுமே வந்து சூப்பர் ஸ்மார்ட் 2K19. ஸோ இதான் வந்து நம்ம யூசர் நேம். அண்ட் உங்களுக்கு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன மெயில் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். வெப்சைட்டில் நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.